ஹாய், திஸ் இஸ் லைஃப் ஆஃப் சர்க்கிள். வாழ்க்கை வாழ்வதற்கு இன்றைக்கி என்ன பதிவில் பார்க்க போகிறோம்னா, விஷ்ணு காஞ்சியில் இருக்கிற எதத்தகிரி பெருமாளோட தெப்போற்சவத்தை பார்க்க போகிறோம். வாங்க அந்த தெப்போற்சவத்தை பார்க்கலாம். தெப்பல் உற்சவம் சொல்கிறீங்கண்ணா, அப்படின்னா என்னண்ணா? தெப்பல் உற்சவத்தின் போது குளத்தில் தெப்பல் அலங்கரிக்கப்பட்டு அதில் இறைவனை அலங்கரித்து குளத்தில் தெப்பம் சுற்றி வலம் வர செய்வது இந்த உற்சவத்தின் சிறப்பாகும். தெப்பல் உற்சவம் எதுக்காக கொண்டாடப்படுகிறதுனா? தெப்பல் உற்சவத்தோட சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது சமயம் மற்றும் கலாச்சார ரீதியாகவும் முக்கியத்துவம் பெறுகிறது. இதனால சமூக நல்லிணக்கமும் பக்தர்களின் மத நம்பிக்கைகளும் பிரதிபலிக்கிறது. தெப்பல் உற்சவம் பார்க்கறதுல என்னன்னா நன்மை? தெப்பல் உற்சவம் கொண்டாடப்படுவதற்கு முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது பெரும்பாலும் கடவுளுக்கும் பக்தர்களுக்கும் இடையிலான உறவை பலப்படுத்தும் விதமாக கொண்டாடப்படுகிறது. அது மட்டும் இல்லைங்க, இந்த தெப்பல் உற்சவத்தை காண்பதால பக்தர்களுக்கு ஆன்மீக நிறைவையும் மகிழ்ச்சியும் அளிக்கிறது. தெப்பல் உற்சவம் எத்தனை சுற்றுகள் சுற்றி வரும்? பொதுவாக பார்த்தீங்கன்னா, தெப்பல் உற்சவம் முதல் நாள் 3 சுற்றுகளும், 2ஆம் நாள் 5 சுற்றுகளும், 3ஆம் நாள் 7 சுற்றுகளும், 4ஆம் நாள் 9 சுற்றுகளும் என வலம் வர செய்யப்படுகிறது. பொய்கை ஆழ்வார் அவதரித்த ஸ்தலமான இந்த எதத்தகிரி பெருமாள் கோயிலில் வருஷம் வருஷம் தெப்போற்சவம் நடக்கும். அதில் முதல்ல பொய்கை ஆழ்வார் முன்னாடி வருவார், பின்னாடியே நம்ம பெருமாளும் ஒரு வலம் வருவார். அதுக்கடுத்து குளத்தில் அந்த தெப்பலில் இவங்களை உட்கார வச்சு அலங்கரித்து தெப்போற்சவம் நடைபெற்று 4ஆம் நாளான தெப்போற்சவத்தில் 5 சுற்றுகள் சுற்றி இறைவனை ஆரத்தி காண்பித்து மீண்டும் கோவிலுக்குள் கொண்டு வந்து சேர்க்கப்படுகிறது. இது போன்ற வைபவங்கள் அனைத்து கோவில்களிலும் நடைபெறுகிறது. நீங்கள் அனைவரும் இந்த வைபவங்களில் கலந்து கொள்வது மிகவும் சிறப்பாக இருக்கும். நீங்களும் வருஷம் வருஷம் நடக்கிற இந்த தெப்போற்சவத்துல கலந்துக்கணும்னு ஆசைப்படுறேன். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.